ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான ஸ்நாக்கான சுருள் பூரி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சுருள் பூரி செய்கிறது ரொம்ப ஈஸி. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்புத்தூள், இது கூடவே நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் ஆப்ப சோடாவும் சேர்க்கணும். உப்பும் ஆப்ப சோடாவும் மாவோட மிக்ஸ் ஆகிறதுக்கு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நாங்கள் வீட்டிலேயே செஞ்சது தான். இதை நல்லா மாவில் ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவில் அந்த நெய் நல்லா செய்கிற மாதிரி கட்டி தட்டாமல் நல்லா பிசைஞ்சுக்கணும். நெய்யை நம்ம மாவில் ஊற்றி பிணைஞ்சதுக்கு அப்புறமா மாவை நம்ம இந்த மாதிரி பிடிக்கும்போது இப்படி இருக்கணும். இதுதான் மாவோட பதம். நெய் சேர்த்தோன்னா தான் சுருள் பூரி நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நெய் சேர்க்குறது. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ மாவை சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சு வச்சுக்கணும். அதிகமாக தண்ணி ஸ்டார்டிங்லேயே ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் நம்ம கரெக்டாக அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். தண்ணி ஊற்றுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாவு வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த மாவு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 1/4 கப் தண்ணி, 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு அது கூடவே 3 ஏலக்காவும் சேர்க்குறேன். இதை நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கிறோம். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கரைஞ்சி கொதிக்கும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இது பெரிய பதம்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி இப்படி ஒட்டணும்னு பாருங்கள். ஒரு கம்பி மாதிரி லைட்டாக வருதா, இந்த அளவு வந்தால் போதும். நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை சின்ன பீஸாக நம்ம எடுத்துக்கிட்டு சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி வச்சுக்கணும். எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம தேய்ச்சதெல்லாம் எடுத்து ஒன்றா அடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கேன். இது மேலே 1 ஸ்பூன் லைட்டாக நெய் ஊற்றி அதை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அது கூடவே கொஞ்சமாக அந்த மைதா மாவையும் கொஞ்சோண்டு மாவையும் போட்டுட்டு அதையும் நம்ம என்ன செய்யணும், லைட்டாக பரப்பி விட்டுட்டோம். இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி மாதிரி அதை எடுத்து வைக்கணும். திரட்டி வச்சுருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி ஒன்று மேலே ஒன்றா அடுக்கிடணும். எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி அடுக்குனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உள்ளதுலேயும் மாவு நெய் எல்லாம் போட்டு இதே மாதிரி தேய்க்கணும். இப்போ எல்லாத்தையும் அப்படியே ரோல் பண்ணணும். இது ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சிடணும். இந்த மாதிரி நம்ம மாவை ரோல் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணணும். பாருங்க, பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை எடுத்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தடியாக இருக்கும். இந்த மாதிரி விரல் வச்சு அமுத்திக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும், ஓவல் ஷேப்பில் வந்துடும்.
இப்போ இந்த சுருள் பொரியை பொரிச்சு எடுக்கிறதுக்காக நான் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. பெரட்டி பார்த்தாவே நல்லா தெரியுது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்மளோட சுருள் பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த பூரியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து அப்படி பெரட்டி பெரட்டி விட்டோம்னா இதில் உள்ள சுகர் எல்லாம் நம்ம இந்த பூரியில் வந்து சேர்ந்துடும். சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம சுட்டு வச்சுருக்க எல்லா பூரியவுமே செஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதாங்க, நம்மளோட சுருள் பூரி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ கண்டினியூஸாக வரும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.